இன்றைக்கி பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி காயின் பிஸ்கெட் ட்ரை பண்ணலாம். 50 கிராம் நெய் இல்லைனா வெண்ணெய் எடுத்துக்கலாம். 100 கிராம் சர்க்கரை, 150 கிராம் மைதா, அதோட அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர். சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லது. அண்ட் இதை வந்து 2 முட்டை தேவைப்படும். 2 முட்டையை பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கோங்க. இதோட 50 கிராம் நெய்யிலன்னு நீங்கள் பட்டரும் சேர்க்கலாம். பொடி பண்ண சர்க்கரையை கலந்துருக்கேன் 100 கிராமு. அண்ட் இதோட கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ், நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். பைனாப்பிளாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கலரும் சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். 150 கிராம் மைதா, பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் கலந்த கலவையை இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கோங்க மாவோட. உங்கள் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டு ட்ராப்பாக வைக்கலாம் பேக்கிங் ஷீட்டில். என்கிட்ட பைப்பிங் பேக் இல்லை, ஸோ அதனால் நான் இந்த மைதா பாக்கெட்டே நான் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் டிரெக்டாக காயின் பிஸ்கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த பேக்கில் நான் ஃபில் பண்ணுறேன். இப்போது ஃபில் பண்ணதை இப்போ நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்ட ட்ரேயில் ட்ராப்பாக பிஸ்கெட் ஷேப் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக சட்டன் பண்ணக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இது. இப்போ நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டதில் வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ட்ராப்பாக பிஸ்கெட்டை வைக்க போகிறோம். இது ஆல்ரெடி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிலேருந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ராப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 12 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. செம்ம கிறிஸ்பியாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படியே நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஒரு 7 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணலாம். ஒன்றும் ஆகாது இந்த பிஸ்கெட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.